தூங்கா நகரம், விழா நகரம் மதுரை மீண்டும் ஜொலிக்க தொடங்கி இருக்கிறது. ஆமாங்க, சித்திரை திருவிழா தொடங்குது. 22ஆம் தேதி வாஸ்துவோட தொடங்கி 23 கொடியேற தொடங்கி பிறகு அப்புறம் என்ன, பட்டாபிஷேகம், திக்கு விஜயம், திருக்கல்யாணம், திருத்தேரு, இது ஒரு பக்கம். அந்த பக்கம் அழகர் பரப்பிட்டு ஜே ஜேன்னு இருக்குங்க மதுரை. நம்ம மதுரையினுடைய நம்ம திருவிழாவுக்கு அத்தனை பேர் வாங்க. வணக்கம். இன்னைக்கு சித்திரை திருநாளில் 8ஆம் நாள் திருநாள். 8ஆம் நாளில் என்ன சிறப்பு அப்படின்னா, காலையில் எம்பெருமாட்டியும் எம்பெருமானுக்கிடையே சிறு ஊடல், அந்த ஊடல் தீர்த்த லீலைன்னு ஒன்று நடத்துவாங்க. அதாவது கணவன் மனைவிக்குள்ளே சின்னதாக ஒரு பிணக்கு ஏற்படுவது. திருவள்ளுவர் கூட ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின்னு சொல்கிறார். ஊடல் அப்படின்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு 8ஆம் நாள். இந்த 8ஆம் நாளில் என்ன சிறப்பு என்றால், உலகத்திலேயே முதலில் பெண் தலைமையேற்று அரசியாக பட்டம் சூட்டிக்கொண்ட செய்தியை தெரிவிக்கிற நாள் தான் இந்த நாள். ஆம், மீனாட்சி பட்டாபிஷேக நாள் இந்த நாள். இந்த நாளில் தான் மலையத்துவசபாண்டியினுடைய மகளாகிய தடாதகை பிராட்டி பட்டம் ஏற்றுக்கொள்கிறாள். ஏன்? ஆண் வாரிசுகள் தான் பட்டம் ஏற்கணும். அவர்களுக்கு ஆண் வாரிசு இல்லை. தாயார் காஞ்சனமாலா, தந்தை மலையத்துவசன். அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய பிள்ளையை ஒரு போர் வீரனாக, நாட்டை காக்கும் வல்லமையுள்ள பெண்ணாக வளர்க்கிறார்கள். போர் வீரனை போன்றும் நாட்டை காக்கின்ற ஒரு பெருவீரனை போன்றும் தடாதகை பிராட்டியை வளர்க்கிறார்கள். அதன்படி தக்க பருவம் வந்தவுடன் பட்டாபிஷேக நிகழ்ச்சி நடைபெறுகின்றன. இந்த பட்டாபிஷேகத்தினுடைய சிறப்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மதுரையினுடைய கோவிலில் ஆறுகால் பீடம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அங்கு தான் இந்த பட்டாபிஷேக நிகழ்ச்சி நடைபெறும். இப்போ நம்ம முதல்வர் பதவி ஏற்பதற்கு இந்த அரங்கத்தை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படிலாம் நம்ம இப்போ பார்க்குறோம்ல. அதே போல் பிரதமர் பதவியேற்ற இடம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி மதுரையின் கோயிலுக்குள்ள ஆறுகால் பீடத்தில் தான் மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. ஆறுகால் மண்டபத்தில் மீனாட்சி அம்மனுக்கு அந்த அருமையான பட்டாபிஷேகம் நிகழ்ச்சி நடைபெறுவதை நம்ம இன்றைக்கி நேரடியாக பார்க்குறோம். என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, உலகத்தில் முதன்முறையாக ஒரு பெண்ணரசி பதவியேற்கிறாள் என்பது பெரும் சிறப்பு. அவ்வாறு பதவியேற்கிற போது அலங்கரிக்கப்பட்டு வேப்பம்பூ மாலை சூடப்பட்டு, இந்த வேப்பம்பூ மாலையும் மகிழ மாலையும் சூட்டப்படுவது தான் இங்கு சிறப்பு. இதனுடைய காரணம் என்ன? மூவேந்தர்களுக்கு ஒவ்வொரு மாலை உண்டு. பாண்டிய மன்னனுக்கு வேப்பம்பூ மாலை, சோழ மன்னனுக்கு ஆத்திப்பூ மாலை, சேர மன்னனுக்கு பனம்பூ மாலை. இப்போது பாண்டிய அரசி ஆதலால் இந்த காலத்தில் கிடைக்கின்ற, அது பாருங்கள், இந்த விழா கொண்டாடுகிற காலத்தில் தான் வேப்பம்பூ பூக்கிற காலம். இவள் பாண்டிய நாட்டு வம்சத்தை சார்ந்தவள் என்பதை காட்டுவதற்காக வேப்பம்பூ மாலை, வேப்பந்தார் என்று அதை சொல்வார்கள். தார் மாலை என்று சொல்லுவோமே, அதுபோல் மாலை என்பது இணைக்கப்பட்டிருக்கும், தார் என்பது 2 பக்கமும் தொங்கவிடப்பட்டிருக்கும். அந்த மாலையை அணிந்து, மகளம்பூ மாலை அணிந்து தேவி வீற்றிருக்க, இப்போது ராயர் கிரீடம், வைர கிரீடமும் வைரக்கல் பதிக்கப்பட்ட செங்கோலையும் கொண்டு வருவார்கள். யார் கொண்டு வருவார் என்றால், கோவிலினுடைய சிறப்புமிக்க தக்காராக திகழ்கின்ற நம்முடைய வணக்கத்திற்குரிய கருமுத்து கண்ணனையா அவர்கள். அவருக்கும் பரிவட்டம் கட்டியிருப்பார்கள். அவர் கையிலே எம்பெருமாட்டினுடைய செங்கோலை ஏந்தி 2ஆம் பிரகாரத்திலிருந்து சுற்றி வந்து எம்பெருமாட்டி இடத்தில் அந்த செங்கோலை தருகின்ற இந்த காட்சியை நாம் காணலாம். இப்படி செங்கோலை பெற்றுக்கொண்டு ராயர் கிரீடம், வைர கிரீடத்தை வைத்துக்கொண்டு எம்பெருமாட்டி ஆட்சியை தொடங்குகின்றாள். எத்தனை காலம் ஆட்சியில் இருக்கிறாள் என்று பார்த்தால், முன்னர் காலத்தில் மாசி மாதத்தில் விழா நடந்த காலத்தில் மாசி தொடங்கி ஆவணி வரை 6 மாதம் அரசியினுடைய ஆட்சி.
பிறகு ஆவணிக்கு பிறகு மாசி வரை எம்பெருமானினுடைய ஆட்சி என்றிருந்தது. பிறகு திருவிழா சித்திரைக்கு மாறியதனால் சித்திரை முதல் ஆவணி வரை எம்பெருமாட்டினுடைய ஆட்சி நடப்பதாக சொல்லுகின்றோம். அதுதான் கிராமத்தில் கூட உங்கள் வீடு சிதம்பரமா மதுரையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? மதுரை என்றால் அந்த வீட்டின் பொறுப்பு முழுவதும் அந்த பெண்ணிடத்தில் இருக்கிறதுன்னு பொருள். சிதம்பரம் என்றால் வீட்டினுடைய தலைவனாகிய கணவனிடத்தில் பொறுப்பு இருக்கிறது என்று பொருள். 2 பேருக்கும் பொறுப்பு வேணும், அது வேறு விஷயம். இருந்தாலும் மதுரையா சிதம்பரமா என்று கேட்கிற போது சிதம்பரம் என்றால் நடராஜருடைய ஆட்சி என்றும் மதுரை என்றால் மீனாட்சியினுடைய ஆட்சி என்றும் பொருள். இங்கு மதுரையினுடைய கோயிலுக்கு வருகிறவர்கள் முதலில் அம்மன் சன்னதிக்கு சென்று விட்டுதான் பிறகு சுவாமி சன்னதிக்கு செல்வார்கள். எனவே அம்மனின் அந்த அரசாட்சி தொடங்குகிற காலம் இந்த சித்திரை மாதம்தான். சித்திரை மாதத்திலே இந்த நாளிலே எம்பெருமாட்டி இந்த செங்கோலை ஏந்தி வீதி மலம் வந்து மக்களுக்கு அருள்பாலிப்பாள். இப்படி பட்டாபிஷேக நாளில் செங்கோலை பெற்றுக்கொண்ட அரசியை பற்றி நாம் பார்த்தோம். இன்று காலையில் ஒரு சிறப்பு என்ன என்று கேட்டால், ஊடல் தீர்த்த லீலை நடைபெறும். அப்போது எம்பெருமாட்டி தங்கப்பல்லக்கில் வருவதாக நாம் பார்க்கின்றோம். வீதி வலம் வந்து காலையிலே கோவிலை அடைந்து பிறகு மாலை நேரத்தில் தான் இந்த பட்டாபிஷேக நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. எம்பெருமானும் உடனிருந்து நமக்கு காட்சி தருகிறார். மீனாட்சியினுடைய ஆட்சி ஆரம்பமாகிறது. உலக உயிர்களுக்கெல்லாம் எம்பெருமாட்டியினுடைய கருணை நிச்சயம் கிடைக்கும் என்பதை நாம் நம்புவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.